ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பூரி சப்பாத்திக்கு சைடிஷ் தான் ரெடி பண்ண போறேன். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நைஸா சேர்த்து கண்ணாடி போல வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கின பிறகு 2 தக்காளி பழம், நாட்டு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து 2 மசாலாவோடையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கின பிறகு இது வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது வெந்துட்டு இருக்க நேரத்தில் மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 முந்திரி சேர்த்து அரைச்சி அதில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து இது கூட சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண மல்லித்தலையை தூவி இறக்கணுன்னா ரொம்பவே அருமையான பூரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி மசாலா ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.